ஹாய் வெல்கம் டு ஏ டு செட் தமிழ் குரல். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்துருந்தா நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் ஒரு எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில். நானும் உங்களை மாதிரி ஒரு பிகினர் தான். ஸோ என்னோடய கை காசை போட்டு நான் ஷேர் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிகளில் நான் பண்ண என் எக்ஸ்பீரியன்ஸில் யார்கிட்டையும் நான் போய் தனியெல்லாம் கற்றுக்கல. நான் ஒரு காசையும் போட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் மணியை லாஸ் பண்ணிடாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வந்து உங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும், எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அனுபவப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன அட்வான்டேஜ்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இதில் வந்து ₹1 கூட நான் உங்கள்கிட்ட எந்த காசும் வாங்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியே நான் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சி என் கூட சேர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க மறக்காமல். கடைசியாக இந்த வீடியோக்கு கடைசியாக கூட நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் சேர்கிற பட்சத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி புதுசாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க அந்த குரூப்பில் அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து அந்த குரூப்புமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லை எனக்கு தெரிஞ்சால் நான் கைட் பண்ணுவேன். இல்லை நம்ம யாருக்குமே தெரியலனா யாராவது எக்ஸ்பர்ட்டை கேட்டு கூட நான் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலை பற்றி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பிகினராக லாஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு வீடியோ வந்து இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ இதுலையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன், லாஸ் இல்லாமல் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ETF. ஓகேங்களா? ஸோ என்னப்பா இது ETF அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வந்து எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஷேர்ஸை போய் வாங்குவோம் இல்லைங்களா? நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணுவோம், நீங்கள் வந்து எப்படி வந்து ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதையுமே போய் பாருங்கள். ஸோ அது எதுவுமே நீங்கள் பார்க்கலனா கூட இந்த வீடியோவை மட்டும் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து டோட்டலாக நம்ம சொன்னதுக்கான விஷயங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ்க்கெலாம் அப்படியே வேறு ஒரு புது ரூல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக வாங்குறது. ஸோ இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டே என்னன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் லாஸ் இல்லாமல் இதில் வந்து தாராளமாக வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஸ்டாக் இறங்கும், திடீர்னு ஒரு ஸ்டாக் ஏறும். ஏன்னு தெரியாது. கேட்டால் வந்து நியூஸ் அதை பற்றின ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கும், இல்லை ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், இல்லை அந்த கம்பெனியோட வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் காசிப்ஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து அதோடைய ஸ்டாக் வந்து திடீர்னு இறங்கும். ஸோ இந்த வாலட்டைலை வந்து குறைக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெடியான விஷயங்களை வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இந்த ETF. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து ஒரு ₹1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ₹2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் உங்கள் கையில் ஒரு ₹200 தான் இருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக்கு செலக்ட் பண்ணியும் உங்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஸோ அதுக்கோசம் தான் வந்து இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ETFல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ கம்மியான காசு இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ₹100 இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து ஒரு ₹100ன்றது ரொம்ப கம்மியான ஒரு எல்லாராலையும் சேர்த்து வைக்க முடிஞ்ச ஒரு காசுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ உங்கள் கையில் ஒரு ₹100 இருக்குன்னா கூட, இல்லை ஒரு ₹100 கம்மியாக ₹60, ₹70, ₹80 இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக வந்து சேர்த்து வைக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல விஷயந்தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்லாம் நம்ம பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டாடா மோட்டார்ஸ், இல்லை வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ இப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதோடய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களால் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போது அதையும் நான் காட்டிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். நம்ம வச்சுருக்க ஸ்டாக்ஸ்லேயே பார்ப்போம். இதோ பாருங்கள், இப்போது இந்த டாடா ஸ்டீல்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த டாடா ஸ்டீலுன்றது ₹165. இதோட ப்ரைஸ் வந்து இப்போட ப்ரைஸ் வந்து ₹165. ஓகேங்களா? இதுக்கும் நான் ஒரு ETF வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பாருங்கள் ₹22.
ஓகேங்களா. ஸோ நான் ஒரு ஐடிபி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 35. ஸோ இப்போ நான் சொல்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இதோ பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஒரு பேங்க் ETF ஒரு ₹48 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ₹269 விற்கிது. ஸோ இப்போ நான் ₹269 வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கம்பெனி மேலே போடுறதுக்கு பதிலாக, ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வேறு செக்டாரில் வேறு ஸ்டாக்காக இருக்கோ அவ்வளோ கூட நல்லது. நான் இப்போ இந்த ₹269 ரூபீஸில் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இது வந்து ஒரு ₹26 லாபத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இன்னும் எனக்கு வந்து இதோட நான் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் அளவுக்கு வரல. ஸோ அதனால் நான் செல் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ என்னென்னா, இதே ₹269 இந்த 13 ஸ்டாக் நான் வாங்குகிற காசில், ஓகேங்களா, நான் வந்து இன்னும் நான் போடுற என்னோடய மணி வந்து வேறு இடத்துல நான் வேறு இடத்துல இருந்ததுன்னா இன்னுமே வந்து என்னோட லாஸ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்றது நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போது இந்த ஒரு நிமிஷம், ஓகே, இந்த ஆட்டோ ETF நான் வாங்கியிருக்கேன் ₹22. ஓகேங்களா. இதை நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. எவ்வளோக்கு? வெறும் 231. இதே ₹229 நான் ஏற்கனவே வாங்கின ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ இதோ பாருங்கள், ₹269 கிட்டத்தட்ட வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1% வரல. பட் இது என்னோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2-3 வீக்ஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ETF வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படின்ற வார்த்தை எடுத்துடலாம். ஆனால் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது பியூர் ஸ்டாக்குக்கும் ETFக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஒரே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக ETFில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இதே ஆட்டோ ETF ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் என்றைக்கு வாங்கியிருக்கேன்? மே 6ஆம் தேதி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26. ஓகேங்களா. ஒரு 20 நாள் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பற்றினா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இந்த ETF பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நான் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திராவில் நான் போட்ட காசில் நான் இப்போ இதில் ஒரு ₹10 இதில் நான் இந்த ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட விலை என்னென்னு பாருங்கள், ₹24. ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹24 ஒரு ஷேரோட விலை. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ₹24 19% வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா குரூப்ஸில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 16% அந்த ₹24 டாடா மோட்டர்ஸில் இருக்குது. மாருதியில் 16% இருக்குது. பஜாஜ் ஆட்டோவில் 9% இருக்குது. ஈச்சர் மோட்டர்ஸில் 5% இருக்குது. ஸோ அதர்ஸ்ன்னு போட்டு ஒரு 32% இருக்குது. இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா வரும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வியூ ஆல் கொடுக்குறேன். அது பாருங்கள், ஹீரோ மோட்டார்ஸில் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார்ஸில் இருக்குது. ஸோ இப்படி அசோக் லேலனில் இருக்குது. இப்படி ஒரு ஆட்டோ EFTன்றது ஒரு டாட்டா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டார் ரிலேட்டடாக ஒரு வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் சம்மந்தப்பட்ட எல்லா கம்பெனியோடைய மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதில் வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அதில்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த ₹200 ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. எவ்வளோக்கு? ₹229. இந்த ₹229 வேறு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போது இது வந்து ஏதாவது ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் விழுந்தாலும் மீதி இருக்க கம்பெனி எல்லாம் தாங்கி பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா, அதனால தான் எனக்கு வந்து இந்த 5% ரிட்டர்ன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஆட்டோ EFTயில் நான் போட்ட காசு வந்து ஒரு 5% ரிட்டர்ன் வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏறப்போதும் தெரியும், வெஹிக்கிள்ஸ் எப்பயுமே விற்றுட்டு தான் இருக்கும். லாரி, காரு இதெல்லாம் விற்றுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக விற்கும் தெரியும். ஸோ அதில் எது எனக்கு பெட்டராக தோணுச்சுன்னு பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்? ஆட்டோ மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதோ பாருங்கள், இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு. ஸோ பாருங்கள், டாடா மோட்டர்ஸ் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இப்போ ஒரே ஒரு பேட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனிலேருந்தே சொன்ன நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் வந்து டப்புன்னு விழுந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6% இறங்கியிருக்கு. ஆனாலும் இந்த டாடா மோட்டர்ஸையும் நம்மளுடைய ஆட்டோ EFTயில் இருக்குது. எங்கே இருக்குது? இதை பாருங்கள். இதில் போய்ட்டு ஆட்டோ EFTயில் போய்ட்டு ஸ்டாக் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஆட்டோ EFTயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், டாடா மோட்டர்ஸும் இருக்குது. ஓகேங்களா. பட் அப்படி இருந்தும் ஓகேங்களா, என்னுடைய EFTயோடைய ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது.
ஆனால் நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனி, நல்ல பிராண்டு, நல்ல ப்ராடக்ட்டு, சீக்கிரமாக எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லை வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்ம நினச்சி போகும்போது மார்க்கெட்டோடைய வால்டைலிட்டியால் நமக்கு வந்து திடீர்னு இறங்கும் ஏறும். இப்போ என்ன ஆகும், ஒரு ஃப்ரெஷராக நம்ம உள்ளே வரவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், நம்ம தவறான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நம்ம கரெக்டான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துருக்கோமா இல்லையான்னு தெரியாத ஒரு பட்சத்தில் ஒன்று யாரையா டிஸ்கஸ் பண்ணுவோம், யாரையா கேட்போம், ஒரு பதட்டம் இருக்கும், நம்ம மணி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை நம்ம டாடா மோட்டார்ஸ் என்றைக்கா இருந்தாலும் மேலே வந்துடும்ன்ற ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதிலே இருக்கலாம். இந்த பக்குவம் ஃப்ரெஷராக வரவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, ஒரு பதட்டம் தான் வரும். ஸோ அப்போ தைரியமாக ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இடிஎஃப்பில் தாராளமாக போடலாம். ஸோ அப்போ இடிஎஃப்பில் நம்ம போடுற ஒவ்வொரு மணியும் வேறு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிரிஞ்சிருக்கும். அப்போ வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனையால் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஓகேங்களா? ஸோ இடிஎஃப்டைய அட்வான்டேஜ் இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இடிஎஃப்னா என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதே எக்ஸாம்பிள் இன்னொரு செக்டார்லேயும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐடி செக்டாரில் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விப்ரோ வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. விப்ரோவும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. அண்ட் ஐடி கம்பெனியில் இன்னொன்று இன்ஃபோக்கஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. பட் நான் வந்து இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பேரலாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஸோ ஐடிபிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 3.5% அது 3.5 ருபீஸ் இன்க்ரீஸ் இருக்குது. 1.9 ₹3 ஒரு பெரிய காசான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து கம்மி, அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஐடிபிஸ் வந்து வெறும் ₹176 தான் வாங்கியிருக்கேன் 5 ஸ்டாக்கு. அதே வந்து இன்ஃபோக்கஸ் விப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ₹4,000 வாங்கியிருக்கேன். ₹3,770 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இன்ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ₹1,400 வாங்கியிருக்கேன். ஸோ இதே அமௌண்ட்டை சப்போஸ் நான் அங்கே போட்டிருந்தேன்னா எனக்கு அதில் இப்போ என்ன ரிட்டர்ன் இருக்கோ அந்த ரிட்டர்ன் எனக்கு அந்த பர்சன்டேஜில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆட்டோ இஎஃப்டிலையோ இல்லை ஐடி இஎஃப்டிலையோ போட்டிங்கன்னா எனக்கு 1.9% இல்லை 5.85% வந்திருக்கும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1.9 தான் கம்மி. இதிலே நான் போட்டிருந்தாலே எனக்கு இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேல்குலேட்டர் எடுக்கிறேன். நான் வந்து இன்ஃபோக்கஸில் ₹1,400 3,700 சொச்சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் விப்ரோலையும் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து 0.19%னா கிட்டத்தட்ட ₹9,000 எனக்கு வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து 2 வீக்ஸில். ஓகேங்களா? நான் இந்த இன்ஃபோக்கஸ்லையும் விப்ரோலையும் நான் போட்டே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும். பட் இடிஎஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டெடியாக இருக்கும். அப்போ நீங்கள் போட்ட காசு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு லாஸில் போகாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்படியே லாஸில் போனாலும் இடிஎஃப்பால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வர முடியுன்றதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அது ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணியில் நிறையா கம்பெனியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செக்டாரே உட்காந்தாலும் சீக்கிரமாக நாம் லாஸ் அதிகமாகிறதுக்குள்ளே சீக்கிரமாக அதை கவனித்து வெளியே வந்துட முடியும். அதே நேரத்தில் அந்த செக்டாரே நான் திடீர்னு ஒரு 4-5 ஸ்டாக் ஏறினா கூட நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதை விட எந்த செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன செக்டார்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஏஞ்சல் ஒனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடிஎஃப்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் சர்ச்சில் போய் எல்லா ப்ரோக்கரேஜ் ஆப்லேயும் இடிஎஃப்னு அடித்தாலே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, ஓகேங்களா, ஈக்விட்டி இடிஎஃப் இருக்குது, செக்டார் பேஸ்டு இருக்குது, அப்புறம் ஸ்மார்ட் பீட்டா, அப்புறம் குளோபல், கோல்டு அண்ட் சில்வரு அண்ட் டெபிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கோல்டு பீஸ்லேயும் நான் இப்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதனால் கோல்டு ரேட்டு ஏறுறதை பொறுத்து இறங்குறத பொறுத்து இது ஒர்க் ஆகும். ஸோ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா அந்த ஆட்டோன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சில்வர்னா சில்வர் பேஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? லிக்விட்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அப்புறம் சில விஷயங்களை பண்ணி பண்ணுறது. நிஃப்டி பீஸ்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? டாட்டா கோல்டுன்றது கோல்டு பேஸ் பண்ண இருக்கிறது. ஸோ இப்படி நிறையா செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உள்ள ஒவ்வொரு இடிஎஃப் உள்ளேயும் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும் அதில் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ இந்த பேங்க் நிஃப்டி இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேங்க் பீஸ்னு இல்லையா, இது உள்ள நான் போய் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பேங்க் பீஸ்னும் போது லைக் இப்போது இதில் இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் பேங்க்கில் செக்டாரில் என்னென்ன இருக்கும் அந்த கம்பெனி எல்லாம் இருக்கும் பாருங்கள். HDFC பேங்க் இருக்குது, ICICI பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, SBI பேங்க் இருக்குது, கொடாக் இருக்குது, இன்னும் நிறையா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ₹100 கட்டணும்னா இந்த ₹100 பிரித்து இது எல்லா கம்பெனியும் வர மாதிரி கட்டிடுவாங்க. இப்போது இதில் இன்றைக்கி வந்து HDFCயும் ICICIயும் இன்றைக்கி கம்மியாக விற்றா கூட
ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, கொடாக் மஹிந்திரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 பேங்க் குறையிறத விட இது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடும். ஓவராலாக நீங்கள் ஒரு கெயின் மார்ஜினில் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இது 2 குறையிறதுனால உங்களுக்கு உடனே உங்கள் காசு குறைஞ்சிருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சில பீஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ETF உடைய ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் ஒரு வருஷத்தில் 51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்தில் 18%, ஒரு வருஷத்தில் 17%, ஒரு வருஷத்தில் 122%. ஸோ இப்படி ஒவ்வொரு பீஸ்லையும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ETFன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பிரித்து நீங்கள் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 20% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது வந்து இது பாருங்கள் 2% ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, மேபி அது பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பெரிய நாலேஜ் ஷேர் மார்க்கெட்டில் இல்லைனா கூட நீங்கள் நல்ல விதமாக வந்து உங்களுடைய ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கோசம் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொன்று விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ETF பார்த்தீங்கன்னா ₹28 கூட இருக்கு பாருங்கள். ₹28 இருக்குது, ₹60 இருக்குது, ₹35 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கம்மியான விலையில் இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் ₹30 செலவு பண்ணாமல் ஒரு சேவிங்ஸாக இதில் வாங்கி போட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ₹15,000 நீங்கள் ETF வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 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 1,00,000 அடுத்த மாதம் ஒரு 15,000 இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹1,00,000 நீங்கள் இதில் சேர்த்துறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு 1 லேக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20% வேணா அதுவே வந்து கிட்டத்தட்ட ₹20,000. ஓகேங்களா, ஒரு 20% உங்களுக்கு வருதுன்னா அந்த ₹20,000 உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஆனால் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை விடையே வந்து உங்களுக்கு கம்மியான டைமில் இது அச்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 120%லாம் வந்துருந்தது. நமக்கு அவ்வளோலாம் வேணாம், 100%ன்னு வச்சா கூட நமக்கு நம்மளோட லக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு 1,00,000 ஒரு வருஷத்தில் கிடைக்குன்னா எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருங்க, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். நீங்கள் தாராளமாக வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாம். உங்களுக்கான சீனியர்ஸ் கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ரீ தான் நான் சொன்னது எல்லாமே. ஸோ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற எல்லா விஷயமே உங்களோட ஒரே ஒரு லைக் அண்டு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க நல்லா இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் இவன் கரெக்டாக இவன் காசை யூஸ் பண்ணுவாங்க, நல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, லைஃப்பில் அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லையோ இல்லை சேவிங்ஸ்லையோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக சொல்லி பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு ஷேர் தான் நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.